Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் GSல யூனிட் 5க்கான பாலிட்டியில் 7வது 3வது பருவம் அதாவது டேர்ம் 3ல இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 1 சிவிக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 1 தாங்க பார்க்க போகிறோம். பெண்கள் மேம்பாடு. ஓகேங்களா? ஓகேங்க. சரி, இப்போ உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு ஸ்டார்டிங்கில் இருந்தே ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ பெண்கள் மேம்பாடு அப்படின்னா என்னதுங்க? ஸோ எதனால் பெண்கள் மேம்பாடுன்னு எதனால் சொல்கிறாங்க? ஸோ வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும், பெண்களோட சமூகத்தை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுட்டே இருந்து தாழ்த்தப்பட்டே வந்து கொண்டு வந்துட்டே இருந்தனால தான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மேம்பாடு வந்து வேணும், மேன்மை அடையணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த பாடத்தில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பெண்கள் மேன்மை அடையணும் ப்ளஸ் வந்து மேன்மை அடைந்த பெண்கள் யார் யார், இந்த 2 கருத்துக்களை மட்டும் தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பெண்கள் எப்படிங்க மேன்மை அடையலாம்? அவங்களுக்கு பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் கொடுத்துட்டாலே போதும். என்னதுங்க? எஜுகேஷன், கல்வி கொடுத்துட்டா மட்டுமே போதும். அதை பிடிச்சி அவங்க மேலே வந்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ பெண்களை மேன்மை அடைய வைக்கணும்னா அவங்களுக்கு பேசிக்கான விஷயம் எதை கொடுத்தா போதும்? எஜுகேஷனை கொடுத்தா போதும். ஸோ இதுதான் வந்து பாதி லெசனுக்கு நமக்கு இதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய கருத்துக்கள்லாம் இருக்காதுங்க. கல்வி கொடுத்தா போதும் அப்படிங்கிறதா வளவளன்னு இழுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க. இதில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடமா இருக்கும். என்னென்னா முதல் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவி வகித்த முதல் பெண் யார், இந்த பதவி வகித்த முதல் பெண் யாருன்ற இந்த இதில் ஒரு 19 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும்தான் இந்த பாடத்தில் நமக்கு ரொம்பவே முக்கியமானதாக அமையும். ரொம்ப ஈஸியான பாடம் தான், பட் டேட்டாஸ் மட்டும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான பாடம். சரிங்களா? சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தோன்னே ஒரு விஷயம், ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வியாகும். சரிங்களா? சரி, இதனால் நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தது, மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. பெண்களை ரொம்ப பலவீனமாக வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது வந்து ரொம்ப அவதூறான ஒரு விஷயம். அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இந்த கூற்றை யார் சொன்னாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியது. என்னங்க சொல்லியிருக்காங்க? பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 40 வருடங்களுக்கு முன்னாடியே அனைவருக்கும் கல்வி வந்து வேண்டும் வந்து அறிவிச்சிருக்காங்களாம். அனைவருக்கும் கல்வினா என்னங்க அர்த்தம்? உலகத்தில் இருக்கக்கூடிய 2 பாலினத்துக்குமே வந்து கல்வி வந்து அவசியம். அதுதான் வந்து என்னதுங்க? அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் சொன்னாங்கங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு கருத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா, பராக் ஒபாமா, அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதியான பராக் ஒபாமா ஒரு கருத்தை வந்து வச்சிருக்காரு. அந்த கருத்தை எங்கே சொன்னாருன்னா, ஐநா சபையில் 2012ஆம் வருடத்தில் பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்துருவோமா? நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களை போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. ஸோ நம்மளோட பசங்க, அதாவது பையன் இருக்கான் இல்லைங்களா? ஸோ இப்போ என்னோட பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான்னா அதே போல் அவன் காண்ற கனவே தான் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போதும் காணும். அதே விஷயத்தை தான் இவர் வந்து சொல்ல வராரு. ஸோ எல்லாருக்குமே கல்விங்கிறது அவசியம், அதுலேயும் பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இது வந்து நமக்கு ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த கருத்து அவர் எங்கே சொன்னார், எப்போ சொன்னார்? ஐநா சபையில் சொல்லியிருக்காரு, 2012ஆம் வருடம் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய தலைப்புகளை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. பெண் கல்வியின் இணையற்ற முக்கியத்துவங்கள் என்னதுங்க? அதிகரித்த கல்வி அறிவு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 63% பேர் வந்து கல்வி கற்றுக்காமல், உலகம் ஃபுல்லாக வந்து கல்வி கற்றுக்காமல் இருக்கக்கூடியதில் 63% பேர் பெண்கள் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு கல்வியை வந்து என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து குறிப்பிட்றாங்க. அடுத்தது, ஆழ்கடத்தலில் அதிகமாக ஆளாக்கப்படுவது யார் அப்படின்னா பெண்கள் தான் வந்து கடத்தப்படுறாங்க. அதுலேயும் கல்வி கற்காத பெண்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க? அட்மோஸ்ட் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் முகமை திட்டம் வந்து விளக்குது நமக்கு. சரிங்களா? அடுத்து, அரசியல் பிரதிநிதித்துவம். ஸோ இப்போ அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட பங்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் அவங்களும் வந்து உள்ளுக்குள்ளே ஈடுபடணும் அப்படிங்கிற விஷயத்த
இதுவுமே வந்து யார் தான் குறிப்பிட்டிருக்காங்க, ஐநா சபை பெண்களுக்கான தலைமை மற்றும் பங்கேற்பினை பற்றிய ஆய்வு பரிந்துரைக்கிறது. சரிங்களா. அடுத்தது வளரும் குழந்தைகள். ஸோ இப்போது கல்வி அறிவு பெற்ற அம்மாக்களோட குழந்தைகளும் கல்வி அறிவு பெறாத அம்மாக்களோட குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடும்போது 2 மடங்கு அதிகரித்து 5 வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது. அதாவது கல்வி அறிவு பெற்ற பேரண்ட்ஸோட குழந்தைங்களும் கல்வி அறிவு பெறாத பேரண்ட்ஸோட குழந்தைங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த கல்வி அறிவு பெற்ற பேரண்ட்ஸோட குழந்தை இருக்குது இல்லைங்களா, அது 5 வயது வந்து எக்ஸ்ட்ரா வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதான். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கிடையாதுங்க, ஜஸ்ட் இங்கே இருக்குங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் இந்த ஐநான்னு வருது இல்லைங்களா, ஐக்கிய நாடுகள்ங்கிறது, அது மட்டும் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் பரிந்துரைக்கிறது. எதை அப்படின்னா காலம் தாழ்த்திய திருமணம். இப்போ 12th முடித்த உடனே காலேஜுக்கு ஜாயின் பண்ணுறாங்க, யூஜி முடித்த உடனே பிஜி படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 7 வருஷம் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால அவங்களோட திருமணங்கள் வந்து 4 வருடங்கள் தள்ளி போகுது அப்படிங்கிறத இந்த குழு வந்து பரிந்துரைக்குது. அடுத்தது வருமான சாத்தியம். யுனெஸ்கோ அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு. சரிங்களா. யுனெஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அப்படிங்கிறது. சரிங்களா. சரி, இப்போது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தோம் அப்படின்னா வருமானம் அதிகரிக்கும், 20% அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலையுமே வந்து நமக்கு 10% வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வறுமை வந்து குறையும். ஒரு குடும்பத்தில் பெண் கல்வி கற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட வருமானம் அதிகரித்து வறுமை வந்து குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த லேடி உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, பெண்களை பற்றி படித்த பாடத்தில் இவங்கள படிச்சிருக்கோம். சாவித்ரிபாய் அப்படின்னு படிச்சிருக்கோமா. இவங்களோட கணவர் பெயர் வந்து என்னதுங்க, ஜோதிராவ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோமா. சரிங்க. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள். இவங்க என்னங்க பண்ணாங்க, நம்ம தமிழ் பாடத்தில் படித்தோம். இவரும் அதாவது இந்த பெண்மணியும் இவங்களோட ஹஸ்பண்டும் 2 பேரும் இணைந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து உருவாக்குனாங்க இல்லைங்களா. ஓகேங்க. அதில் வேலை பார்த்த முதல் டீச்சர், அதாவது இந்தியாவிலேயே முதல் ஆசிரியரும் இவங்க தான். பெண்களுக்கான முதல் பள்ளியை தோற்றுவித்தவர்களும் இந்த தம்பதியினர் தான். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டுங்க. தமிழ் படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐஎன்எம்மாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க என்ன பண்ணுவாங்க, கவர் ஆவாங்க. ஓகேங்களா. சரி, இப்போது சாவித்ரிபாய் புலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர், 2மே முதல் தான். சரிங்களா. பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் புலே, சாவித்ரிபாயின் கணவர். ஸோ இவங்களோட கணவர் தான் யார், ஜோதிராவ் புலே அப்படிங்கிறவர். சரிங்களா. சரி, இவங்க 2 பேருமே இணைந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. இது வந்து 1848 வந்து நடந்தது. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகின் முதன்மை பெண்மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கொடுத்துருப்பாங்க. பிரதம மந்திரி சிரிமாவோ பண்டார நாயக, இலங்கையை வந்து சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உலகத்தில் பிஎம் ஆனவங்க. சரிங்களா. விண்வெளிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போன பெண் வந்து யாருன்னா சோவியத்தை வந்து சேர்ந்த, சோவியத் ஒன்றியம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை சேர்ந்த வாலண்டினா தெரேஷ்கோவா அப்படிங்கிறவங்க. சரிங்களா. அடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண்மணி வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க ஜன்கோ தபே அப்படிங்கிறவங்க. சரிங்களா. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர், உலகத்திலே முதல் டைம் வந்து தங்கம் வென்றது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லோட் கூப்பர். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. அடுத்தது இப்போ இந்தியாவோட முதன்மை பெண்மணிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 19 பாயிண்ட்ஸ் வந்து படிப்போம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த 19 பாயிண்ட்ஸ் தான் இப்போ படிக்க போகிறோம். அந்த 19 பாயிண்ட்ஸும் உங்களோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். சரிங்களா. சரிங்க. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே 1916 5 மாணவிகளுடன் புனேவில் SNDT அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருக்காங்க. சரிங்களா. அது யாருங்க, மகர்ஷி கார்வே அப்படிங்கிறவங்க. அடுத்தது விஜயலட்சுமி பண்டிட். இவங்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம தமிழ் புக்லேயும் படிச்சிருக்கோம். ஐநாவோட பொது சபையில் முதல் பெண் தலைவர் யார், விஜயலட்சுமி பண்டிட் தான் படித்தோமா. ஸோ இப்போ இங்கே அந்த பாயிண்ட் பின்னாடியும் வருங்க. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்ணுங்கிறது இப்போ இங்கே படிக்கிறீங்களா. இப்போ ஐநாவோட முதல் பெண் தலைவர் அப்படிங்கிறத விஜயலட்சுமி பண்டிட்டுங்கிறது இப்போ பின்னாடி வரும் உங்களுக்கு. சரிங்களா. அடுத்தது மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். ஓகேங்களா. அடுத்து மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். அவரது 25 வயதாக இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். எத்தனை வயசாக இருக்கும்போதுங்கிறது முக்கியம், எந்த மாநிலங்கிறதும் முக்கியம். சரிங்களா.
ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் வந்து யார்? சரோஜினி நாயுடு. சரிங்களா? அடுத்தது ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட் 1953ஆம் வருடம். சரியா? அடுத்தது இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் யாருங்க? இந்திரா காந்தி. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி. சரிங்களா? அடுத்தது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் வந்து யார்? அன்னை தெரசா. அடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் வந்து பச்சேந்திரி பால். அடுத்தது புக்கர் பரிசு. இந்த புக்கர் பரிசுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பெற்ற முதல் இந்திய பெண் வந்து அருந்ததி ராய். சரிங்களா? அடுத்தது முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? பிரதீபா பாட்டீல். அடுத்தது மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருங்க? மீரா குமார். அடுத்தது உச்சநீதிமன்றம் முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பிவி. சரிங்களா? அடுத்தது வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் வந்து யாருங்க? அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில அமைச்சர் வந்து சுச்சிதா கிருபாலினி. அடுத்தது முதல் டிஜிபி காவல்துறை இயக்குனர் யாருங்க? காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஸோ இவங்க தான் முதல் பெண் நிதியமைச்சரும் கூட. சரிங்களா? ஸோ இந்த கடைசி ரெண்டுமே வந்து யார் தான்? நிர்மலா சீதாராமன் தான். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்தியாவில் ஆண் பெண் கல்வி அறிவு விகிதம். இது சும்மா வந்து ஜஸ்ட் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபுல்லாக வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதையும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். உங்களை மெமரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ எப்போவுமே நான் வந்து என்ன சொல்லுவேன், நம்ம தமிழ் கிளாஸ்லையுமே என்ன சொல்லியிருப்பேன், பாடத்தை கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை அந்த பாடத்தை ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், வீடியோ கிளாஸ் வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதே தான் ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், வேறு ஜிஎஸ்குள்ளே இருக்கக்கூடிய எந்த பாடமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம படித்ததை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.